ஹலோ சார் மேங்கோஸ் நீங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். மைண்ட் கிராஃப்ட் புது சீரியஸாக ஆட் பண்ண போகிறோம். ஒரே நிமிஷம். ஆ ஸோ இந்த வேர்ல்டுக்கு நேம் நம்ம என்ன வைக்க போகிறோம்? என்ன வைக்கிறது? இதுக்கு நம்ம என்ன வைக்கலாம்? ரெடியா நம்ம சீடு போடல. ஹெச்பிக்கு நல்லா வந்தா சரி. அப்படியே ஒரே நிமிஷம் வந்துச்சு. தான் வருது 50 56 வருது. நான் கழட்டி எடுத்துருவோம். அப்போதான் ஸோ ஏன் எடுத்தோன்னு ஒரு இன்ட்ரோ இப்படி இருக்கு. நான் வெயிட் பண்ணுவேன். இன்ட்ரோ கொடுக்கணும். 2 3 ஓகே. சொல்லவே சொல்லுங்க. பேக் டு இங்கே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் சர்வீஸ் யூஸாக ஆல்ரெடி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டு ஒரு சர்வீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ கூடி சீக்கிரம் வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மீட் பண்ணுங்க. ஓகே ஸ்பானே சரியில்லை. ஓகே கொஞ்சம் தான் குதிச்சிருப்பேன். ஸோ மேப்லாம் போட்டிருக்கேன். ஐயோ ரொம்ப தூரத்துக்கு இவ்வளோதானா? எனக்கு பிடிக்காத பயங்கரங்க பீச் அது. ஓகே ஓகே ஸ்டோன்லாம் இருக்காங்க. ஓகே நம்ம இங்கிட்ட போயிடலாம். ஆனால் அங்கிட்டு போகுமா? அது ரிவரு பிளெயின்ஸ் இருந்தால் நம்ம கேட்டு கொஞ்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். உள்ள நிறையா இருக்கு. சும்மா வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுலாம். ஓகே நம்ம எங்கிட்டு போகணும்? ஓகே எங்கிட்டு போவோம்? சன்லைட் ஏன் மூஞ்சிலே அடிக்குது? மாசா இருக்குல்ல. சோறு சோறு கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம போட்டு எப்படி பண்றது? ஒரே ஒரு போட்டு. இப்போ பார்த்துச்சுன்னா யாரும் நடந்துச்சுன்னு சத்தம் கேட்கல. ஐயோ ஃபாக்ஸா? ஐயோ இதை பயன்படுத்ததே. ஸ்டோன் தானே. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்டோன் மைன் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இருந்தா கூட சரி. கூட போட்டை கூட தப்பா நிப்பாட்டிட்டு போக மாட்டேன். கொஞ்சம் ஸ்டோன் கூட மைன் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்டோன் கிடச்சிருச்சு. ஸோ டக்குன்னு காட் பண்ணிடலாமா? ஸோ ஒரு ஆக்ஸ். ஆக்ஸ் இருக்குல்ல. இது ஆக்ஸ் இருக்கிறதே மறந்துட்டேன். ஸ்வாடு ஒரு கேட்ஸ். ஓகே கிட்டிங்க அப்கிரேட். அப்புறம் வந்து ஒரு ஃபர்னஸ். அற்புதமாக குதிக்கிறேன். ஸோ நம்ம போட் எடுத்துருக்கேன். எனக்கு காம்பலாம் இதை போய் பிடிக்காது மாதிரி இருக்கும். ஸோ மேப்பில் பார்த்துட்டே போகலாம். மேப்பில் பெருசாக இருக்குது. நம்ம வில்லேஜில் தான் இருக்கும். எனக்கு அது கிடையாது. இப்போதைக்கு சும்மா அந்த இடத்துல இருக்கிறதான் பிளான். இப்போதைக்கு வீடு கட்டுற ஐடியா தான் எனக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். பெரிய சீரியஸ் நடுவில் சொல். எல்லாத்தையும் ஒரே வீட்டில் ஒன்று ஆச்சு. இன்னும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பிளேன்ஸ். கண்ணுக்கு வேறு இது மட்டும் சொல்றதுக்குள்ள ஒரு ஃபீல்ஸ் இருந்துச்சு. நமக்கு தெரியும் இது இருந்தா பக்கத்துல வில்லேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது எப்படி இது இருந்துச்சுன்னா நினைச்சிட்டுன்னு சொல்ற மாதிரி. அதாவது
இது வந்து வில்லேஜர் பார்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 கார்னரில் இருக்கும். ஸோ நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு ஒரு டேரக்ஷனில் போனால் கண்டுபிடிக்காது, இல்லைனா இல்லை. ஸோ இங்கே வில்லேஜ் இருக்கு, நம்ம மேப்பில் வேறு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பம்கின் இருக்கு, இதை நோட் பண்ணியாச்சு. ஸோ அப்படின்னு சரி போவோம், ஏன்னா அந்த சைடு காடு சில பிளைன்ஸாக இருக்கு. இந்த சைடு போகலாம். கிடைக்கலாம் சீடு எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே இருக்கேன். ஐ மீன் இந்த வேர்ல்டு மலை எங்கேயோ பார்த்தோமா? ஓ வில்லேஜ். ஓ மை காட், கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் ஓ கீழே வீடு இருந்துருக்கியா? மலை மேலே போய்க்கலாம். ஓ சன்ஃப்ளவர் போயம்னு நினைக்கிறேன். இது எப்படி எப்படி வில்லேஜ் இருக்கானுங்க? எவ்வளோ மேப்ஸ் இருக்கேன் அந்த இடத்துல. நாமும் எங்கே இருக்கேன்? மேப்பை தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஃபுட்டு ப்ரெஷனில் ஓகே கேவன்னு நினச்சேன். சரி ஃபுட்டு வரும், பொறுமையாக வரும் ஃபுட்டுக்கு. ஓ ஏகப்பட்ட ஃபுட் வச்சுருக்கானுங்க. பிளாக் வச்சுருக்கான் பை செக் பண்ண மேலே. கீழே ஃபுல்லாக ஃபார்மல் வீடாக இருக்கு. ஒரு கேவே நோட்டீஸ் பண்ணியாச்சு. ஓகே ஒரு ஆன்வரம் அதான் நோட்டீஸ். ஓ அப்பா இடமே பயங்கரமா இருக்கியா பார்க்க. பேஸ்மெண்ட் போலான்னு பார்த்தா முடியல. அது ஓரளவு பெரிய வில்லேஜ் தான், பட் ரொம்ப பெரிய வில்லேஜ்னு சொல்ல முடியாது. ஷேட் ஆஃப் பண்ண கேவலமா இருக்கும். பார்க்குறேன் ஆஃப் பண்ணாம வேணாம், அது விளாண்டு ஆஃப் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ போட்டது ஒரு மாதிரி இல்லையா இருக்கு. ஸோ இந்த இடம் ஓகே. கொஞ்சம் ஃபாரஸ்ட் இருக்கு ஐலாண்டில். ஓ இங்கே இருக்கியா? செரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. அந்த சொன்ன இங்கே ஒரு பம்கின், அங்கே ஒரு பம்கின்லாம், அங்கிட்ட ஒரு பம்கின் கண்டிப்பாக இருக்கும். இங்கே செரி பிளாஸ்லாம் இருக்கு இந்த இடத்துல. ஓ மை காட், மேலேயே இருக்கு நம்மள. இங்கிட்ட என்ன இருக்கு? இங்கிட்ட ட்ரீஸ் இருக்கு, கேவரி கேவ் இருக்கு, கொஞ்சம் ஷீட்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்கு. ஓகே அற்புதங்கள். ஓ ஓகே இப்போ நம்ம நைட் ஆக போகுது. ஸோ இந்த மேலே இருக்கிற பிளேஸை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஃப்ளாட் பண்ணிட்டு நம்ம கூட ஒரு பெரிய வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் பெட் எடுத்தாச்சு, யூஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. அப்புறம் இதெல்லாம் மாற்றி டெஸ்ட்டுங்க இருக்குது. 3 செஸ்ட்டாக செஞ்சு 4 செஸ்ட் ஆகிடுச்சா? தப்பா போட்டேன். எதையும் தப்பா இருந்துச்சு. ப்ளேஸ் பண்ண தெரியலையா? தேவையான பொருள்லாம் நல்லா வச்சுக்கலாம். ஃபுட்டு வேணும் நமக்கு. ஸோ பர்ணசத்துக்கு வெளில போட்டாச்சு. ஓகே இப்போ தூங்கலான்னு பார்த்தா ஒரு பூவை செஞ்சு உடன் வாஷ் வேணுமே. ஸ்டிக்கு உட்டு இப்போ போட்டோம்னா மிடில் ஸ்டிக். ஓ உனக்கு இறங்கலாம இங்கே வந்து தூங்குற பத்தியா நீ? நான் செஞ்ச பெட்டு சரியா? தூங்க முடியல. 7 வச்சு எத்தனை பிரெட் செய்யறது? 21 பிரெட். ஓகே செட் ஆகிடுச்சு. சப்செட்டை பார்த்துட்டேன் நம்ம. ஸோ எந்திரிக்கும் போது அது குட் மார்னிங் ப்ரோ. எங்கே ப்ரோ போனேன்? ஓகே குட் மார்னிங். அப்படியே உங்கள் வீட் உங்களோட ஐ மீன் உங்களோட ஊருக்குள்ள போயிட்டீங்க. ஓகேவா உங்களுக்கு வாட்டர் பேஸ் கட்டலான்னு ஒரு ஐடியா இருக்கு. சும்மா ஒரு சின்ன வீடு மாதிரி. அதுக்கு கொஞ்சம் பொருள் தேவை. அந்த பொருளை கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன்.
ஓகே, அதுக்கு இந்த ஃபுட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிடுமா? ஃபுட்டு அந்த ஊர்ல கீழே இருக்கு, அங்கே கொஞ்சம் இருக்கு, அப்புறம் அங்கே கொஞ்சம் இங்கே இருந்துச்சு. சரி, இப்போதைக்கு இது போது 17 இருக்கு. 17 வீட்டா மாத்தணும் அவ்வளோ வரும். 3 ஸ்டாக், ஐ மீன் 2 ஸ்டாக் இருக்கு போதும் இப்போதைக்கு. அப்புறமா எடுத்துக்கலாம். இன்னும் என் முன்னாடி இத்தனை பாக்ஸ் காமிக்குது. அடியில் இருக்கானுங்களோ கிட்டத்தட்ட 1 ஸ்டாக் 5 பிரெட். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட தேவையான பொருள் எடுத்துக்கணும். ஓகே, வுட்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வுட்டு பத்தாது, அதனால இந்த வுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். திருப்பி கொடுத்துறேன். தெரியல, அங்க ரெவன் இருக்கு. ரெவன் தானே அது? ஓ, தண்ணி. ரெவன் பிரச்சனை. இந்த வுட்டு நமக்கு பத்தாது. ஐ மீன் இது வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு இதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது. வீட்டுக்குள்ள போகக்கூடாது, அப்பு. ஓகே, நான் வீட்டுக்குள்ள போகல. ஓகே, வீட்டுக்குள்ள போகல. ஸோ நம்மளோட வாட்டர் பக்கெட் வேணுமே. என்ன இருக்கு, என்ன பண்றது? அப்பயும் அடிக்க போறேன். ஏறி இது அடிச்சிட போறான் என்ன? செஞ்சு 5 கொடுத்துரு. ஓகே, 5 இருக்கு. இது நமக்கு போ. ஏதாச்சும் ஒரு வாட்டர் பக்கெட் சிஸ்டம்னா தண்ணி எடுத்துடலாம். தண்ணி தான் இங்கே இருக்குது. இன்ஃபினைட் வாட்டர் பக்கெட் இல்லை இங்கே. போட்டுவோம் அதையும். ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு பக்கெட் இன்ஃபினைட் வாட்டர். வாட்டருக்கு கீழே தான் போகணுமா? வரைக்கும் போனதுக்கு சத்து இல்லை. ஃபார்மர் வீடியோ பக்கத்துல இருந்தா நம்ம கீழே ஒரு ஃபார்மர் வீடியோ பார்த்தோம்னா அங்கே போயிடுவோம். ஐயோ ஐயோ, பயங்கர அடி. நாங்கள் இருக்கிற ஃபுட்டு எடுத்துட்டு வந்தோம். அவ்வளோதான். தேங்க்யூ. இன்னும் தடவை வருவேன். மற்றதை தூக்கியாச்சு. உங்க வாட்டர் பக்கெட் என்ன பண்றது? மறுபடியும் வராங்க. ஃபுல்லாக ஏறி விட்டுதான் இருக்கு. இதில் வந்து வேவ் பாயிண்ட் மாதிரி நம்ம செட் பண்ண முடியாது. செட் பண்ணோம்னா நம்ம வீடு எங்கே இருக்குன்னு நம்ம எப்போயுமே பார்த்துக்கலாம். மறக்க மாட்டோம்ல, அதுக்காக தான் நான் முக்கியமாக எடுத்துப்பேன். ஏன்னா முன்னாடி ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஏன் அவ்வளோ தூரமாக போகிறதுக்கு அவ்வளோ இது பண்ணேன்னா, சரி வீடை மறந்துட்டு குவாலினஸ் வாங்குறதுனா என்ன பண்ணுறது? அந்த பிரச்சனை கீழே போவோம். அது எப்படின்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற ஏரியாவை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கேட்டு வேவ் பாயிண்ட் கொடுத்துட்டு ஹோமு கொடுத்தோம்னா செட் ஆகிடும். அவ்வளோதான்.
ஓகே. ரூமுக்குள்ள இருந்தா வராது. ரூம் விட்டு வெளில போனோம்னாலும் வர மாட்டேங்குது. இந்தா இருக்கு பாருங்க ஃபோன். இதான் நம்ம ஃபோன் செட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கெட் வாட்டர் வேணுமே என்ன பண்றது? மறுபடியும் கீழே போகணுமா? தப்பா குடிச்சிட்டேன். தேங்க்யூ. ஓகே போயிட்டு வரேன். டெலிபோர்ட் ஆப்ஷன் இருக்கு, பட் அதுக்கு சீட்ஸ் ஆன் பண்ணல. சீட்ஸ் ஆன் பண்ணல நான். கம்மா மேலே போடா. அது மட்டும் இருந்துச்சுன்னா நேரத்துக்கு ஒரே கிளிக் தான். அப்படியே நேரத்தை அங்கே டெலிபோர்ட் பண்ணிவிட்டோம். பட் டிபி ஆன் பண்ணவில்லை. இந்த இளமையை பார்க்க சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குங்களா. அதுக்கு சும்மா ஒரு ஸ்டார்டர் பேஸ் மாதிரி கட்டிட்டு அடுத்த வேலைக்கு நம்ம கிளம்பலாம். சொல்லல சொல்றேன். ஓகே சீக்கிரமாக ப்ரோ அங்கே வந்துட்டோம் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து இப்படிங்க ஒரு பக்கெட். லெட்ஸ் கிளியர் இந்த ஏரியா. இந்த பொந்துக்குள்ள வீடு கட்டலாம். ஓகே இப்போ லேஅவுட்டை போட்டோமா, அது ஒரு சைட் போடும். பிரிங் சாப்பிட்டேன். வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். சர்ச் கனெக்ட் நம்ம ஆப் வந்து இதான் மாற்றிட்டு முயற்சி ஆகும். வீக்கெண்ட் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணுறது? கனெக்ஷன் பிளான்ஸில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன வீடு தானே, 64 இருக்கு. நம்ம வீடு அவ்வளோதான். திங்ஸ் ரெடி. உடவை செஞ்சுட்டு வந்துடலாமா? ஆமாம் ஷீல்டு செஞ்சுட்டு அதையும் டப்பா போட்டேன். இத்தனோண்டு வீடுக்கு அவ்வளோ பெரிய வீடு ஒரு கேட்கலாம், பட் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன் இப்படி விழுக மாட்டேங்குது? சைடு வந்து போடணுமா? அந்த அப்போ போட்டேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே சன்செட்டுக்கு நேரம் வீட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம பிளான்ஸ் அவ்வளோதான், பிளான்ஸ் இல்லை. இருபது இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணாமல் போனால் ஒழுங்காக ரிலீஸ் பண்ண மாட்டேன். பிளாங்க் இருக்கே, ஒரு பிளாங்க் இருக்கு, 2 பிளாங்க். சன்செட் ஆகிட்டு இருக்கு. சிஸ்டம் பதிவு வெளில இருக்கட்டும். பிளாங்க்ஸ் தான் பட் நான் போய் எடுத்து வரேன். என்னது எடுத்துட்டேன்.
இங்க யாரு உடைக்கிறது? என்னோட சயின்ஸா மட்டும்தான் 16 போதும். டார்ச் இருந்துச்சுல, ஒரு டார்ச். டைனமிக் லைட் ஒர்க் ஆகுது. ஓகே, எந்திரிச்சு போலாம். ஓகே, அவ்வளோதான் இங்கிலீஷ். இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா தான் சின்னதாக ஒரு சொல்லிட்டு போய் இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் மைனிங் போவோம். அது மாதிரி அடுத்த எபிசோட் நம்ம ஸ்கின் கொண்டு வர போகிறோம். ஓகே, இதோட நிறைவேற்றுறது கேமிங். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் சந்திக்கலாம். மக்கள் ஷேர் பண்ணிட்டு சர்வை போட்டு பாருங்க. பை.